இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லிலியை காமிக்கிறாங்க. அவள் பொண்ணு இம்மியை வந்துட்டு அவள் பார்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அங்கே விளையாட வச்சுட்டு இருக்கா. அப்போ அவங்க போய் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் எங்கள் பின்னாடி இருந்து பயங்கரமாக கத்துற சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டை கேட்டதுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் அங்கே பர்த் கொடுக்கும்போது அந்த குட்டி பையன் வந்துட்டு இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்திருக்காங்க. யாரு கூட சேர்ந்து அவள் நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணி இருந்திருக்கா. அப்போ தான் வந்துட்டு இந்த நிலைமை வந்திருக்கு அவளுக்கு. என் குழந்தை வந்துட்டு இப்போ உயிரோட இருந்தா இந்த பையனோட ஏஜ் தானே இருக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது, அம்மா நீங்கள் உங்களோட பிரேஸ்லெட்டை கீழே போட்டீங்கன்னு சொல்லிட்டு இம்மி சொன்னதுமே, இந்த பிரேஸ்லெட் நம்ம வீட்டில் ரொம்பவே முக்கியமானது, நம்ம பெரியவங்களாம் இதை போட்டாங்க, இது ரொம்ப ப்ரீசியஸ் ஆனது அப்படின்ற சொன்னதும், சரி அம்மா நீங்கள் இந்த பேச்செல்லாம் விடுறீங்களா, இப்போ பிளைண்ட் டேட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனோட நேம் வந்து ஷான். அவனுமே அந்த பிளைண்ட் டேட்டுக்காக தான் வந்துட்டுருக்கான். அப்போ அவங்க பையன் எரிக்க காமிக்கிறாங்க. அந்த பையனுக்கு சரியாக பேச முடியாது போல். அப்போ நீங்கள் வந்துட்டு அம்மாவை விட்டுட்டு வேறு ஒரு லேடியை போயிட்டு எப்படி மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த பையன் எழுதி காமிச்சதுமே, நான் வந்துட்டு வீட்டில் போஸ்ட் பண்ணுற வசதி இந்த மேரேஜ் பண்ண போகிறேன், ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றதவே சொல்கிறான். எரிக்கோட அம்மாவோட பொருள் ஒன்று ஃபைனலாக வந்து இது என்கிட்ட தான் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, இது அம்மாவோடது, நீங்கள் எப்படி அம்மாவை விட்டுட்டு வேறு ஒருத்தவங்களும் நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு அந்த பையன் வந்து எழுதியெல்லாம் ஸ்லேடில் காமிச்சதுமே, நீ ஏன் கவலைப்பட்டுருக்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த லேடியை மேரேஜ் பண்ணிக்கிட்டாலுமே உன்னோட அம்மா தான் எப்பயுமே என்னோட மனசில் இருப்பாங்க. அந்த லேடிக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துட்டு திரும்பவுமே அவங்கள வந்து நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். உன்னோட அம்மாவுக்கு வந்துட்டு அந்த டயத்தில் யாரோ வந்து ட்ரக்கை கொடுத்து இப்படி வந்து என் கூட வந்து அனுப்பி விட்டுட்டாங்க. என்னால் வந்துட்டு அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி உன்னோட பாட்டியால் என்னால் அந்த டயத்தில் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. நானுமே எவ்வளோ தேடுறதுக்கு ட்ரை பண்ணேன், பட் அவங்க கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக உன்னோட அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி நம்ம 3 பேருமே சேர்ந்து ஒன்றா கண்டிப்பாக இருப்போம்னு சொன்னதுமே அந்த பையன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயின் குழந்தைய கூட்டிகிட்டு வந்ததுமே ஹீரோவை தான் அவன் மீட் பண்ண வந்திருக்கா. இது அவங்க கிராண்ட்மா வந்து ஏற்படுத்தி வச்ச அங்கே வந்துட்டு ஒரு பிளைண்ட் டேட் போல். அப்போ அந்த குட்டி பொண்ணு அங்கே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுறா. நம்ம ஹீரோயின் தங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஹீரோயின் அந்த குட்டி பையனை பார்த்துட்டு, என் பையன் ஹீரோயில் இருந்தால் இந்த வயசு தானே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது அவர் ரொம்ப பயந்துட்டு பின்னாடி போனதுமே நம்ம ஹீரோ சாரி கேட்குறான். அவனுக்கு வந்துட்டு யார்ட்டையுமே சரியாக பேசி பழக்கம் இல்லையா, அது வாசி அவன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான், நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே ஹீரோயின் கஷ்டமாயிட்டு, எனக்கு எல்லா விஷயமே தெரியும், இவங்க பிறந்த உடனே விட்டுட்டு போயிட்டாங்களாமே, அதனால தான் இந்த பையனுக்கு இந்த நிலமன்னு சொல்லிட்டு எங்கள் கவலைப்பட்ட பேசுனதுமே ஹீரோக்குமே அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, நான் நார்மலான ஒரு எம்ப்ளாயி தான், என்னால் வந்துட்டு உங்களுக்கு நார்மலான ஒரு லைஃப்பை தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அந்த குட்டி பொண்ணு, நீங்கள் வந்துட்டு இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அம்மா நிறையவே சேலரி வாங்கிக்கிட்டு இருக்காங்க, அம்மா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிடுவாங்க, அம்மாவுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமான பையனாக தான் பிடிக்கும் அப்படின்ற சொன்னதும், நீ அம்மாவை ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ண வச்சுட்ருக்கு அப்படின்ற சொன்னதோ, அம்மா நீங்கள் வந்துட்டு இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்கமே, இந்த பிளைண்ட் டேட்டுமே உங்களை வந்து மேரேஜ் பண்ணாமல் வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஸோ நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, எனக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு குட்டி தம்பியுமே கிடப்பான்ல, ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரே ஃபேமிலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசுகிறாங்க. ஸோ 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிட்டாங்க. சர்டிஃபிகேட்டுமே வாங்க போனதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோ நம்ம வந்து எரிக்ட சொன்ன அந்த ப்ராமிஸ் எல்லாமே சொல்கிறான். திரும்ப அந்த பொண்ணை நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக அவ கூட சேர்ந்து போயிடுவேன், அது 1 இயரோ 2 இயரோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் டைவர்ஸ் கொடுத்துருவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது, நம்ம டைவர்ஸை பற்றி அதுக்கப்புறம் பார்க்கலாம், சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்றத அவ சொல்லிடுறா. என்னால் நம்பவே முடியல, இப்போ தான் வந்தோம் மீட் பண்ணிக்கிட்டோம், அதுக்குள்ளே மேரேஜே நம்மளுக்கு ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு வரும்போது அப்போ அந்த குட்டி பொண்ணு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு அப்பா அப்புறம் பிரதர் கிடச்சிருக்காங்கன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் திரும்ப அந்த குட்டி பையன்கிட்ட பேச போனால் அவன் பயந்து அங்கே விலகிக்கிட்டதுமே அவன் திரும்பவுமே சாரி கேட்குறான். நம்ம ஹீரோயின், இதெல்லாம் நான் என்ன இருக்குது, அவன் கூடிய சீக்கிரம் வந்துட்டு நல்லா பேசி பழகிக்கிறமா எல்லாத்தையுமே அப்படின்றத சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னதுமே, அம்மா என்ன அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க, மேரேஜ் ஆகிட்டா 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிடுவாங்க, நான் இதை ட்ராமாலெல்லாம் பார்த்துருக்கேனேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், நீ வாய மூடுன்னு சொல்லிட்டு ட்ராமாவை பார்த்துட்டு ரொம்ப கெட்டு போயிட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ, அவள் பார்க்குறாளா இல்லை நீ பார்க்க வைக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நான் ஏன் பார்க்க வைக்க போகிறேன், அவள் தான் வீட்டில் இருந்துட்டு இந்த வேலை பண்ணுறா போல், சரி நான் இப்போ டைம் ஆயிடுச்சு கிளம்புறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து மீட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. பிறகு அங்கே வீட்டுக்கு போயிட்டு இப்படி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சர்டிஃபிகேட் காமிச்சதுமே அவங்க அம்மா அங்கே ரொம்ப அரண்டு போயிடுறாங்க. ஐயோ இந்த ஆளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஆள் என்ன பண்ணுவானோன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவங்க ஸ்டெப் ஃபாதர் பார்த்தா, உனக்கு என்ன வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா பிரைட் மணி எவ்வளோ கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் எதுவும் பேசாமல் உட்காந்ததுமே, அப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா என் வீட்டில் ஏன் உட்காந்துட்ருக்கா, கிளம்பு, என் வீட்டில் சோத்துக்காச்சும் வந்துட்டு குறைவில்லாமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருந்தாலும் ரொம்ப மோசமாக பேசினதும் அவங்க அம்மா நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க வம்பு பண்ணி அனுப்பி விட்றாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட, நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டா, ஆனால் இப்போ தான் வந்து என்கிட்ட
இன்ஃபார்ம் பண்ணுற முதவே நீ வந்துட்டு சொல்ல வேணாமா யார் அந்த பையன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்னதும் ஆமாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஷான் ரொம்ப நல்லவர் தான் நான் ஆல்ரெடி தெரிஞ்ச பையன் தான் போய் சொல்லிடுறான் அவருக்குமே ஒரு பையன் இருக்குது எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது ஸோ வந்துட்டு 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டா 2 பேத்துக்குமே நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டோன்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த குட்டி பொண்ணு அப்பா உண்மையிலேயே ரொம்ப பாசமாக என்கிட்ட பேசுகிறாரு ரொம்ப நல்லவருன்னு சொன்னதுமே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. பட் அவங்க ஸ்டெப் ஃபாதருக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிறு எரியுது. அந்த குழந்தை வந்துட்டு விற்ற மாதிரி இதையுமே நான் சேர்த்து விற்றுருந்தேன்னா எனக்கு எவ்வளோ காசு இருந்திருக்கும் நான் இவரையுமே சேல்ஸ் பண்ணி நல்லா காசு சம்பாரிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்டுருக்காரு. அப்போ அந்த ஆள் தான் ஹீரோயினோட பையனை தூக்கிட்டு போய் எங்கள் விற்றுருக்காரு போல். அது இங்கே நம்ம ஹீரோ பையன் எங்கள் பாட்டிட்டு அவங்களோட வெட்டிங் சர்டிஃபிகேட்டை காமிச்சதுமே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. நான் சொன்னேன் பார்த்தியா அவர் ரொம்ப நல்ல பொண்ணு தானேன்னு சொன்னதும் பாட்டி நான் இன்றைக்கி தான் அவர்கிட்ட பேசியிருக்கேன் நான் அதுக்குள்ளே எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அவன் நல்லவளா கெட்டவளான்னு சொன்னதும் நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க உண்மையிலே அவள் ரொம்ப நல்ல பொண்ணு கண்டிப்பாக வந்துட்டு அவள் எரிக்க ரொம்ப நல்லா பார்த்துக்குருவான்னு சொன்னதுமே நீ வந்து அவளை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்க பிள்ளையவே வந்துட்டு வேணான்னு விட்டுட்டு போனவ தானேன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க அசிஸ்டன்ட் அந்த குழந்தைய வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கான் அப்போ அவங்க வந்து டிஎன்ஏ எடுத்து பார்த்துருந்துருக்காங்க ஸோ மேட்சான பிறகு தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. நான் வந்துட்டு இத்தனை நாள் அவளை தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கே நான் அவட்ட கேட்கணும் அவ்வளோ என்ன வந்து சுச்சுவேஷன் வந்துச்சு பேபியை விட்டுட்டு போகிற லெவலுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. எரிக்குமே அவங்க கூட சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு பேசி பழகி அவனுமே நல்லாயிருவான்னு சொல்லிட்டு பாட்டிக்கு அங்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்போ நான் வந்துட்டு உனக்காக வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் ஃபேமிலியோடு நீங்கள் அங்கே தான் போய் இருக்க போகிறீங்கன்னு சொன்னதும் பாட்டி நான் அப்படிலாம் போக முடியாது நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொன்னதும் அவங்க முறைச்சிட்டு நீ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்புறம் கூட எல்லாமே என்ன பண்ணுவேன் புரிஞ்சுக்க வேணாமா ஒழுங்காக போன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டுறாங்க. நம்ம ஹீரோக்குமே அங்கே வேறு வழி இல்லாமல் போயிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் கால் பண்ணி நான் எந்த ட்ரெஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் உனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன்னு அவன் சொல்கிறான். அந்த குட்டி பொண்ணு அங்கே நெட்லலாம் சர்ச் பண்ணி இங்கே பாருங்களேன் அம்மா நம்ம அப்பா வந்துட்டு ரொம்ப பெரிய பணக்காரர் அப்படின்ட்டு சொல்லிட்டு காமிச்சதுமே ஹீரோயின் அந்த விளையாட்டை எடுத்துட்டு நீ வந்துட்டு இப்படிலாம் வேறு பேசிகிட்டு இருக்கியா கனவுலையாச்சும் நடக்குமா எனக்கு போய் அப்படி வந்து பெரிய பணக்கார ஹஸ்பண்ட் கிடைப்பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை வந்து விளையாட்டாங்க வந்து எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோவும் அவங்க எரிக்குமே வந்துட்டுருக்காங்க அந்த பையன்கிட்ட இன்னைக்கு உன்னோட புது ஃபேமிலியோட போய் நம்ம சேர்ந்து இருக்க போகிறோம் நீ அவங்கள கண்டிப்பாக புரிஞ்சு நல்லபடியாக நடந்துக்குவேன் ஆனால் நான் வந்துட்டு உண்மையிலேயே பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு அந்த ஐடென்டிஃபைவை ரிலீஸ் பண்ணக்கூடாது நீ ரிவீல் பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக வந்துட்டு அவங்க காசுக்காக தான் நம்ம கூட இருக்காங்களா இல்லை வந்துட்டு உண்மையிலே பாசத்துக்காக இருக்காங்களான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பார்த்துட்டு என்னப்பா இவ்வளோ பெரிய இடத்துல வந்து ரெண்ட்டுக்கு வீடு பார்த்துருக்கியே காசு ரொம்ப வந்துட்டு காஸ்ட்லியாக இருக்க போதுன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் நீ கவலைப்படாத இது வந்துட்டு சும்மா சின்ன வீடு தான் பார்த்துருக்கேன்னு சொன்னதும் வீட்டை பார்த்தா பயங்கரமாக இருக்குது என்ன உனக்கு இது சின்ன வீடான்னு சொன்னதும் ஆமாம் இது சின்ன வீடு தானே நம்ம ஹீரோ கேட்குறான். அங்கே ரெண்ட்டை சர்ச் பண்ணி பார்த்தா பயங்கரமாக இருக்குது ஐயோ அப்பா இது எப்படி உன்னால் பே பண்ண முடியும்னு சொன்னதுமே நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு பர்சனை நான் காப்பாற்றினேன்னா அந்த பர்சன் தான் வந்துட்டு எனக்காக இந்த ரெண்ட்டை வந்து சீப்பாக வந்துட்டு கொடுத்துருக்காரு அப்படின்ற சொன்னதும் பரவாயில்லையே நான் நினச்சதை விட நீ ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்க இவ்வளோ தூரத்துக்கு மற்றவங்களுக்கு உதவியெல்லாம் பண்ணுவியான்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அவங்க மெயில் வர்றாங்க நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே ஓல்ட் லேடி தான் எங்களை இங்கே அனுப்பி வச்சாங்க மிஸ்டர் டேனுக்கும் யங் மாஸ்டருக்குமே வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிற சொல்லின்னு சொன்னதும் நம்ம ஹீரோட்ட ஷாக் ஆகிட்டு அவங்க வேற என்னமோ நேமை சொல்லி கூப்பிட்டாங்களே உங்களோட நேம் வந்து ஷான் தானேன்னு சொன்னதுமே அது வந்துட்டு சும்மா அவங்க வந்துட்டு கூப்பிடுறாங்க வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் ஹீரோயினால் நம்ப முடியலை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எப்படி வந்துட்டு ஒரு பேபி சிட்டரை போட்டு வீட்டில் வந்துட்டு வேலை வாங்க முடியும் ஏன்னா காஸ்ட்லி ரொம்ப ஆகுமே அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு நம்பவே முடியாமல் விஷயங்கள் போயிட்டுருக்கு. அப்போ அங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே அந்த குட்டி பையன் கோவப்பட்டு எல்லாத்தையும் சாப்பாட்டை தள்ளி விட்டான் போல். நம்ம ஹீரோ எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதும் அவனுக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கலையான்னு சொன்னதுமே ஃபுட்டு பிடிக்கலன்னா நீ இப்படி ஒழுங்கு நம்ம பிஹேவ் பண்ணுவேன்னு சொன்னதும் அந்த பையன் திரும்ப அங்கே ஸ்பூனை கீழே போட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாக பிஹேவ் பண்ணதுமே ஹீரோ அடிக்கிறதுக்கு போகிறான். ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிவிட்டு சின்ன பிள்ளைங்கிட்ட எதுக்காக நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொன்னதும் நானே எவ்வளோ டைம் எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டேன் சொன்ன பேச்சே கேட்க மாட்டான் பிடிக்கலன்னா அவன் இப்படியே மற்றவங்ககிட்ட வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணுவான்னு சொன்னதும் நீங்கள் விடுங்க சின்ன பிள்ளைங்கிட்ட இப்படிலாம் வந்து பேசக்கூடாது அவங்ககிட்ட பாசமாக பேசி தான் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பையன்கிட்ட நீ எதுக்காக வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க நீ இப்படி பண்ணுறதுனால மற்றவங்களுக்குமே ஹர்ட் ஆகும்ல நீ வந்துட்டு பேச முடியாத வாசி இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் பட் நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அது மற்றவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கணும் உனக்கு புரியணும் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் பாசமாக பேசினதுமே அவனுக்கு ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருது மனசில் என்னோட ட்ரீமில் என்னோட அம்மாவை நான் பார்த்த மாதிரி எனக்கு தோணுதேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கான். நான் உனக்காக சூப்பெல்லாம் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறேன் நீ அதை குடிக்கிறியான்னு சொன்னதும் அவனுமே ஹாப்பியாகிட்டுங்க ஓகேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே நைட்டு ஃபுல்லாக நம்ம ஹீரோயின் எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க வர்றா. நம்ம ஹீரோ அப்போ அங்கே வந்ததுமே குழந்தைங்க என்ன தூங்கிட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் அவங்க வந்துட்டு நல்லா விளையாடிட்டே இருந்தாங்க அப்படியே அவங்க வந்து தூங்கிட்டாங்க அப்படின்றத சொல்கிறான்.
ஹீரோயின்ட்ட அவ கார்டை கொடுத்து, இந்த கார்டை நீ வச்சுக்கோ, உன் செலவுக்கு நீ யூஸ் பண்ணிக்கோ, வீட்டுக்கு எல்லாத்தையுமே நீயே பார்த்துக்குவ, நான் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்குருவேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் நான் தானே கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு கார்டை கொடுத்துட்ருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த குட்டி பையன் அதெல்லாமே பார்த்துட்டு, என்னோட அம்மா வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, எங்கள் அப்பா அவரை ஏமாத்துறதை நான் வந்து விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கே வந்து ஸ்லேட்டில் எங்கள் அப்பா வந்துட்டு பெரிய ரிச்சான பர்சன் சொல்லிட்டு எழுதி காமிச்சதுமே, ஓ நீ இப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ அந்த குட்டி பையன், நீ வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, உன்னோட அப்பா வந்துட்டு பெரிய ரிச்சுன்னு சொன்னால் எதுக்காக இந்த வீட்டில் ரெண்ட்டுக்கு இருக்க போகிறேன்னு சொன்னதும், உடனே அவன் அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அவனோட நேமில் வந்துட்டு அங்கே எழுதியிருக்கு இந்த வீடு, அதை வந்து கொண்டு வந்து காமிச்சதுமே நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காக இருக்கா. ஏன்னா டான்லின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரில் இருக்குது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஏதோ விளையாட்டுக்கு பண்ணுறான் போலன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோட்ட தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போனதுமே, நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, பண்ணேன்னு வச்சுக்கோமே உன்னோட உண்மையான அம்மா வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது, இவங்களை எப்படி வெளியே அனுப்ப முடியும்னு சொன்னதும் அந்த பையனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் அங்கே வாஷ்ரூமில் இருக்கப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு, நம்ம இப்போ வந்துட்டு இப்போ போய் தூங்கணும்னு நினைக்கிறேன், நீ மாஸ்டர் பெட்ரூமில் போய் தூங்குன்னு சொன்னதும், என்ன வந்துட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான், ஜஸ்ட் பேர் லெவலுக்கு தானே இந்த மேரேஜ், என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறானான்னு சொல்லிட்டு, அப்புறம் நீங்கள் எங்கே போய் தூங்குவீங்கன்னு சொன்னதும், நான் ஒன்றே தான் அங்கே போய் தூங்க சொன்னேன், நான் வரேன்னு சொல்லலையே, நான் பக்கத்து ரூமில் போய் படுத்துக்கிறேன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்பவே அங்கே அசிங்கமாக போயிடுது. சரின்னு சொல்லிட்டு போகும்போது அவளோட பிரேஸ்லெட்டுங்க கீழே விழுந்ததும் நம்ம ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட்டை வேமா வந்துட்டு பார்க்க விடாமல் எடுத்துடா. அப்போ ஹீரோ, இந்த மாதிரி என் முன்னாடி ட்ரெஸ்லாம் நீ போட்டுட்டு வராதன்னு சொல்லிட்டு போனதும் கோவமாயிட்டு, இவ என்ன நினச்சிட்டு இருக்கா, நான் என்ன உன்னை செடியூஸ் பண்ண வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷனாக போயிடுறான். நெக்ஸ்ட் டைம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி அந்த ஈவெண்ட்டுக்காக நம்ம போகணும்னு சொன்னதுமே அவனுமே உடனே அங்கே கிளம்பிடுறான். இந்த ஈவெண்ட்டில் பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டு, ஏன் நீ மேரேஜ் பண்ணிட்டியா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, யாரப்பா போய் மேரேஜ் பண்ணேன்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கே சர்டிஃபிகேட்டை காமிச்சதுமே, பையன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக தான் இருக்காரு, அதனால தான் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் டக்குன்னு வந்து வளைச்சு போட்டேன்னு சொல்லிட்டு அவள் கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே, நீ ஒன்றும் கவலைப்படாத, நல்லபடியாக உன்னோட லைஃப் போகும் அப்படின்றத சொல்லிட்டு, ஆனால் இந்த பர்சன் எங்கேயும் எனக்கு பார்த்த மாதிரி இருக்கே, உன்னோட ஹஸ்பண்டோட நேமுமே நம்மளோட இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவரோட நேம் மாதிரியே இல்லையான்னு சொன்னதும், இப்போ இருக்கவங்க பேர் எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்றத அவ சொல்கிறா. சரி எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும், நீ ரெடி பண்ணு, நானுமே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அங்கே இன்விடேஷனில் பார்த்தா நம்ம ஹீரோவோட நேம் இருக்கிறத பார்த்துட்டு, ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் நேம் மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ மியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வர்றா, உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இங்கே வந்துட்டு நீ பெரிய ஆளு நினைப்பான்னு சொல்லிட்டு அவள் தேவையில்லாமல் அங்கே வந்து பேசினதுமே, இப்போ நான் வந்துட்டு உன்னோட கிளாஸ்மேட்ன்றது உனக்கு தெரியுமா இல்லையா, நீ வந்துட்டு இப்படி தான் ரூடாக பேசுவேன், எதுக்காக அப்படி பேசுகிறேன்னு சொன்னதும், நீ என்னோட கிளாஸ்மேட்டுன்னு தயவு செஞ்சு எங்கேயும் சொல்லிடாத, உன்னை பார்த்தாலே எனக்கு எப்பயும் பிடிக்காது, நான் உன்னை பார்த்து எப்பயுமே ஜெலஸாக தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே அங்கே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. பிடிக்கும்போது பியூட்டிக்குன்னு சொல்லிட்டு சுற்றுவியே, இப்போ என்னாச்சு உன் நிலமன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணி இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது, இப்படி வந்துட்டு அங்கே உள்ள வந்து வெல்கம் பண்ண வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே ஹீரோயினுமே போனதுமே, நீ என்ன அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கன்னு நினைக்கிறியா, அவரை வெல்கம் பண்ணுற லெவலுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே எல்லாருமே வந்து நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் உள்ளே போகிறான். அப்போ எரிக்கா ஐயோ அப்பான்னு சொல்லிட்டு வேமா ஓடும்போது அங்கே நிமியுமே வந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு அங்கே போக பார்க்குறா. ஆனால் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன என்னோட ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது அந்த குட்டி பொண்ணு பேசுகிறத பார்த்துட்டு அந்த மியா பார்த்து பிள்ளைக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கான்னு, பணக்காரவங்களை எப்படி வளைச்சு போடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கா போல், இங்கே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்ததே சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவனையாச்சும் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலான்னு வந்திருக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தும் போது ஹீரோயின் வாயை மூடிட்டு பேசாம இரு அப்படின்றத சொல்கிறா. அப்போ நான் வந்துட்டு இப்போ எரிக்க போய் தேடணுமே, அவன் எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்து தேடி போயிட்டுருக்கான். அவங்க உள்ளே போய் இந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறான். அப்போ எரிக் அதை எல்லாத்தையுமே வெளியே இருந்து பார்த்துட்டு அப்பா உள்ளே இருக்காருன்னு சொல்லிட்டு வேமா அங்கே உள்ளே போகிறான். நம்ம ஹீரோயின் இப்படிலாம் நீ போகக்கூடாது வான்னு சொல்லிட்டு வேமா பிடிச்சி இழுத்துடுறா. அதனால் அங்கே எந்த ஒரு ப்ராப்ளமே வரலை. நீ இப்படிலாம் பண்ணேன்னு வச்சுக்கோமே, என்னை ஜாப்பை விட்டு வெளியே தூக்கிடுவாங்கப்பா அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே வந்துட்டு அவனோட பிஸ்னஸை பற்றி எல்லாமே சூப்பராக அங்கே வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணதுமே அவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்போ அங்கே மினி வந்துட்டு, நான் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிட்டே இப்போ வரைக்குமே போதும், நான் வந்துட்டு மிச்ச வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ இதுக்கப்புறம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு கிளம்புன்னு சொல்கிறப்ப அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டும் நம்ம ஹீரோவுமே வந்துடுறாங்க. அங்கே எரிக்க இருக்கிறத பார்த்துட்டு, சார் இங்கே பாருங்க உங்கள் பையன் சொல்லும் போது ஹீரோயின் திரும்பி பார்த்ததுமே வேமா அங்கே மறைஞ்சிக்கிறாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு அவள் கேட்கலாம் ஊட்டிட்டு இருக்கதை அங்கே அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, உண்மையிலேயே வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்களாங்க இருக்காங்க பாஸ் அப்படின்ற சொல்கிறாரு. நீங்கள் ஏன் உண்மையே சொல்ல மாட்டேங்க அப்படின்ற சொன்னதும், 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்கு வந்துட்டு நான் எப்படி பிராயச்சித்தம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான்.
அசிஸ்டன்ட் அவள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், அவங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியலையா அவங்க வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போலன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டே ஹீரோ, ஆமாம் நேற்று கூட அவள் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, அவள் ஏதோ பார்ட் டைம் ஜாப்க்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு, ஸோ அதான் வந்துட்டு இந்த ஜாப்பான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஹீரோ, நான் வந்துட்டு சரி இப்போதைக்கு எந்த உண்மையுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது, நம்ம ஹீரோயின்மே ரொம்ப ஹாப்பியாகிட்டு எங்கள் வீட்டுக்கு பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போயிடுறா. வீட்டுக்குள்ளே ஹீரோ வந்ததுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாகிட்டு அவனுக்கு வந்து பர்த்டே போல் அதுக்காக வந்துட்டு சூப்பராக அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ, இவ்வளோ பெரிய கேக் எது அப்படின்ற சொன்னதும், நான் தான் உன்ட்ட சொன்னேனா இல்லையா பார்ட் டைம் ஜாப் போக போகிறேன்னு சொல்லிட்டு, அந்த காசு மூலமாக தான் நான் வந்துட்டு இதை வாங்கினேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு தேங்க்யூ சொல்கிறான். நான் வந்துட்டு வேலையில் இவ்வளோ பிஸியாக இருக்கேனா, என்னால் வந்துட்டு என்னோடய பர்த்டே கூட ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்றத சொல்கிறான். சரி ஓகே கேண்டிலாம் ஏற்றியாச்சு, இப்போ நீ ஊதி விட்டுட்டு நீ வந்து உனக்கு என்ன விஷயம் வேணுமோ வேண்டிக்கோன்னு சொன்னதும், அப்போ அங்கே அதெல்லாமே அவன் வந்துட்டு மனசில் யோசிக்கிற ஒன்றே ஒன்று, அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த பொண்ணை என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுன்னு மட்டும்தான். பிறகு நெக்ஸ்ட் டே வந்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கான் அந்த குட்டி பையன். நம்ம ஹீரோயின், உண்மையிலே நீ ரொம்ப நல்ல பையன் ஆகிட்ட, எதுவுமே மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ற ரொம்ப நல்ல பையன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினதுமே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. கூடி சீக்கிரம் நீ வந்துட்டு நல்லா பேச ஆரம்பிச்சிருவ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ இம்மி வந்துடுறான். அம்மா எனக்கு வந்துட்டு தலையெல்லாம் சீவிடுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது, நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நீ என்ன சாப்பிட்றதுக்கு முன்னாடி மெடிசன் எடுக்கணுமே, எடுத்தியா இல்லையான்னு சொன்னதும், நான் எடுத்துட்டேன்னு அந்த பையன் சொன்னதும், நீ வந்துட்டு என்னை போய் சொல்லி ஏமாத்துவன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏமாத்துற வேலை பண்ணாத அப்படின்ற சொல்லிட்டு மெடிசனை சாப்பிடு அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து இருக்கும்போது அந்த 2 பசங்களுமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் அப்போ அங்கே நம்ம எரிக் வந்துட்டு வாமிட் பண்ண ஆரம்பிச்சதுமே ஹீரோயின் பயந்து போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறா. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து என்னாச்சு பிள்ளைக்கு, நீ வந்துட்டு ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துறான். இதுக்கப்புறம் என் குழந்தைய நீ ஒன்றும் பார்க்க தேவை கிடையாது, நானே பார்த்துக்கிறேன், நான் வந்து மெய்டு ஏற்பாடு பண்ணிடுறேன், நீ உன் பிள்ளையை மட்டும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. அவள் சாரி கேட்டுட்ருக்கா. அப்போ டாக்டர் அங்கே வந்துட்டு, நீங்களாம் எப்படிப்பட்ட பேரண்ட்ஸ், குழந்தைக்கு யார் வந்து மெடிசனை ஓவர் டோஸ் கொடுத்ததுன்னு சொன்னதும், இப்போ ஹீரோயின் அதெல்லாம் இல்லையே, நான் கரெக்டாக ஒரே ஒரு மெடிசன் மட்டும்தான் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொடுத்தேன்னு சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவன் தானே போர்ஸ் பண்ணி போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு கொடுக்க வச்சான். அப்போ வந்துட்டு அவன் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டதும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவர் திட்டி விட்டு போகிறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு என் மேலே பழைய போட்டு பேசுவியா, இதான் உனக்கு அழகான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவப்பட்டு பயங்கரமாக திட்டுறா. இவனால் எதுவுமே பேச முடியல, அமைதி அங்கே சாரி கேட்டுட்டு முன்னாடி தலையை வந்துட்டு நிற்கவுமே அங்கே அசிஸ்டன்ட் அதெல்லாமே பார்த்துட்டு, ஐயோ கடவுளை இது என்ன நடந்துட்டுருக்கு, என்னோட பாஸ் தானா, லேடி பாஸ் தான், இவர் அடக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவர் அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. 2 பேருமே சேர்ந்து அங்கே குழந்தைய பார்க்க போனால் எரிக் ரொம்ப கோவமாயிட்டு ஃபேஸை திருப்பிக்கிறான். இப்போ ஹீரோயின், நீ குழந்தைகிட்டலாம் பேசக்கூடாது, நீ வந்துட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட, உன்னோட அப்பா ரொம்ப ஒஸ்ட்டு, ஏன்னா வந்துட்டு உன் மேலே நம்பிக்கையே வைக்க மாட்டாருல்ல, அதனால தானே உனக்கு திரும்ப மெடிசன் கொடுத்துருக்காரு, எரிக் வந்துட்டு பெரிய பையன் ஆகிட்டான், இதுக்கப்புறம் அவனுக்கு பார்த்துக்க தெரியும், நீ வந்து அவன் மேலே நம்பிக்கை வை அப்படின்ற சொல்லிட்டு, அப்பா பாவல்லப்பா, நீ ஒரு டைம் வந்துட்டு அவரை மன்னிச்சு ஒரு தடவை வாய்ப்பு கூடன்னு சொன்னதும் அவனுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். கூட அவன் ரொம்ப அட்டாச் ஆக ஆரம்பிச்சிடுறான். அப்போ இம்மி அங்கே வந்துட்டு, நான் இப்போ வாக் போகணும் அப்படின்ற சொன்னதுமே, நான் குழந்தைய தூங்க வைக்க போகிறேன், நீ சும்மா தானே இருக்க, பிள்ளைய கூட்டிகிட்டு போய் வாக் போ அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவங்க பாடப்படுத்தி வச்சிடுறான். வீட்டில் காமிக்கிறாங்க நைட் போல் 2 பேரும் சேர்ந்து பயங்கர ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் போதும் சாப்பிட்றதுக்காக வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலுமே கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் ஹீரோ பின்னாடி வந்து நின்னதுமே அங்கே அவனை பார்த்துட்டு ரொம்ப அமைதியானதுமே இவ என்ன நினச்சிக்கிறான்னா தன்னோட பேச்சை கேட்டுட்டு தான் அமைதியாகிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஹீரோயின் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு போகலாமான்னு சொல்லிட்டு இப்படி பின்னாடி திரும்பும்போது அங்கே தெரியாமல் வந்துட்டு அங்கே கையில் மாவாக இருந்திருக்கும் போல் அது ஃபுல்லாக அவன் சட்டை மேலே பச்சது. பரவாயில்லையேப்பா, வீட்டுக்குள்ளே வந்தவன சூப்பராக வெல்கம்லாம் பண்ணுறேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு அங்கே வந்து கால் பண்ணிடுறாங்க, இப்படி நம்ம ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம், நம்ம வந்துட்டு ஃபேமிலி மீட் பண்ணவே இல்லை அப்படின்ற சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக இன்வைட் பண்ணதுமே நம்ம ஹீரோயின்மே நாளைக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஓகேன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோட்ட சொன்னதும் சரி என்னோட பாட்டிகிட்டையுமே நான் சொல்கிறேன்னு சொல்லிடுறான். நம்ம ஃபேமிலியை பார்க்க போகிறோம், ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போனதும் அவங்க ஸ்டெப் ஃபாதர், எதுக்காக நீ வந்துட்டு இப்போ கிஃப்ட் வாங்கிக்கிட்டு இருக்கா, அவங்க என்ன நம்மளுக்கு என்ன ப்ரைஸ் பண்ணியா கொடுத்தாங்க அப்படின்ற சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், பார்க்க போகிறப்ப விருங்க எபிசிக்கிட்டா போவீங்க அப்படின்ற சொன்னதும் அந்த ஆள் ரொம்ப மோசமாக வந்துட்டு பேசி சண்டை போட்டு அடிக்க வேற வந்துட்டுருக்காரு. ரொம்ப ஒருஸ்டாங்க பிஹேவ் பண்ணுறாரு அவங்ககிட்ட. ஹீரோயின் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அங்கே அவங்க அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க கிஃப்டெல்லாம் கொடுக்கும்போது, அந்தால அப்போ அங்கே டிரைவர்ட்டையுமே சண்டை போட்டுட்ருக்காரு. ஒழுங்காக கார் ஹீரோ உனக்கு ஓட்ட தெரியாதான்னு சொல்லிட்டு, அப்போ எதுக்குமா கிஃப்டெல்லாம் சொன்னதும், எங்களோட ஃபேமிலியை டைம் மீட் பண்ண போகிறேன், அப்புறம் கிஃப்ட் இல்லாமல் நான் எப்படி வருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நிறைய வந்துட்டு கார் எல்லாமே அங்கே வந்துட்டுருக்கு. கார்லேருந்து பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவங்களாம் இறங்கினதும், இன்னும் என்னோட ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின், அப்போ அவங்க ஸ்டெப் ஃபாதர், என்னது ஓ ஹஸ்பண்டா, உனக்கு என்ன இப்படி வந்துட்டு பெரிய பணக்கார வாழ்க்கை வேற கிடைக்குதுன்னு வேற
நீ நினச்சிட்டு இருக்கியா? இந்த காரோட விலை என்னன்னு தெரியுமா? 10 வருஷம் நீ சம்பாரிச்சா கூட வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கோமே. நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கே போகிறா. ஹீரோ பாட்டிட்ட, பாட்டி நீங்கள் எதுக்காக இப்படி கார்லாம் கொண்டு வந்தீங்க? அவளுக்கு என்னை பற்றி எதுவும் தெரியாதுலன்னு சொன்னதும் அவங்க சாரி கேட்குறாங்க, எப்படியாச்சும் பேசி சமாளிச்சிடலான்னு. நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன இந்த காரில் வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் நானே ஷாக்காக தான் இருக்கேன், சும்மா வந்துட்டு வாடகை கம்மி தான் சொல்லிட்டு எப்படியோ பேசி சமாளிச்சிடுறான். அப்போ அந்த ஆள் அங்கேயுமே வந்துட்டு ரொம்ப ஒழுங்கினமாக பேசுகிறாரு. உங்களுக்குலாம் வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுறது? நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது? எனக்கு பசிக்குது ரொம்ப அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. பிறகு அவங்க ஹோட்டலுக்குள்ளேயுமே அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பட் அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஆள் வாய்ப்புற பல்லா இருக்குது. இப்போ வரைக்கும் இப்படி சாப்பாடு அந்த ஆள் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காரு. அப்போ அங்கே வந்துட்டு அவர் ஒயின் எடுத்த உடனே குடிக்கணும்னு சொன்னதும் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே என்ன நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதும், என்னத்தை பேச போகிற? பேசுகிறதுனா நீ பேசு, நான் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ரொம்ப மோசமாக பேசினதும், அப்போ அவங்க பாட்டி இருக்கட்டும் பரவாயில்ல விடுங்க, நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. என்னத்தை கம்ஃபர்டபுளாக இருக்க? உங்களுக்குலாம் நாங்கள் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம், நாங்கள் என் மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோமே, நீங்கள் ஏதாச்சும் வந்துட்டு ப்ரைஸ் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக அங்கே வந்துட்டு பேசி சண்டையிலுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு 5 லாக்காச்சும் இப்போ கொடுக்கணும், கொடுக்காம நீங்கள் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே அசிங்கப்படுத்தினதுமே நம்ம ஹீரோயின் கோவம் ஆகிட்டு, என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன வந்துட்டு எனக்கு என் பிள்ளைக்கு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரத்துக்கு பேசுகிறீங்க. எங்கள் அம்மா என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, நான் என் பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன். இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் ஒரு காசு கூட நீ சம்பாரிச்சது கிடையாது. எங்கள் அம்மா தான் உன் கேபிளிங் விளாட்றது, குடிக்கிறது, சாப்பிட்றதுன்னு எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருக்காங்க. நீ வந்துட்டு எதுக்கு என் லைக் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசி இப்படியே வந்து ஃபைட் வந்ததுமே, அப்போ பாட்டி பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள் வந்து பிரைட் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னது தான் அந்த ஆள் அமைதியாக இருக்காரு. நம்ம ஹீரோ அப்போ அங்கே வந்துட்டு கார்டை கொடுத்து, இந்த கார்டை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது அந்த ஆள் ஹாப்பி ஆகிட்டு வாங்க போகும்போது நம்ம ஹீரோயினோட அம்மா வாங்கிடுறாங்க. அப்போ அந்த ஆள் மனசுலேயும் இவ வாங்கினா என்ன, அந்த காசு எப்படினாலும் ஏன்ட்ட தான் வரப்போகுது அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்பவே அங்கே ஹாப்பி ஆகிட்டு இருக்காரு. கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது அந்தாலும் அவங்க கால் பண்ணிட்டு இன்றைக்கி எல்லாருமே கூட்டிகிட்டு வா, சூப்பராக பார்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பிட்டு பேசிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின், அம்மா நீங்கள் அந்த கார்டை அந்த ஆள்கிட்ட கொடுத்துறாதீங்க, இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்கிறா. அந்த ஆள் வா டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி இழுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே அவங்ககிட்ட சாரி கேட்குறா. இதில் நீ சாரி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, சுச்சுவேஷன் என்னன்னு எங்களுக்கு புரியுது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ பாட்டி நீ ஏன் சாரி கேட்குற? எனக்கு வந்துட்டு நீ கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா ஒரு பேபியை பெற்று கொடு அப்படின்றத சொன்னதும் அந்த குட்டி பாப்பா பேபி எப்படி புதுசாக வரும்னு சொல்லிட்டு கேட்டதுமே, உன்னோட அப்பா அம்மா ஒரே பெட்டில் படுத்தா வரும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த பாப்பா அப்படியா, ஆனால் அவங்க 2 பேரும் வேறு வேறு பெட்டில் தானே படுக்கிறாங்கன்னு சொன்னதுமே பாட்டி செம கடுப்பாகி போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போய் 2 பேத்தையுமே திட்டிகிட்டு இருக்காங்க. மேரேஜ் பண்ணிவிட்டு என்ன விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்ருக்கீங்க, மரியாதையோடு இந்த பெட்டில் இருந்துக்கோங்க, இன்னைக்கு யாராச்சும் எந்திரிச்சு வெளியே வந்தீங்கன்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு கதவை போய் அங்கே லாக் பண்ணிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து அங்கே கதவை திறக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அங்கே பாட்டி கதவை லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க போல். அப்போ நம்ம ஹீரோயின் இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான் சொன்னதும், ஏய் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத சொன்னதும், ஒன்றால் தானே எனக்கு இவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு போயிட்டுருக்கா. நான் வந்துட்டு போய் தூங்க போகிறேன், நீ என்னமாச்சும் பண்ணுன்னு சொன்னதும், அப்புறம் நான் எங்கே தூங்குவேன்னு சொன்னதும், நீ எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேல, ஸோ நான் வந்துட்டு உன்னை பெட்டில் படுக்க விட்றேன், நான் கீழே படுத்துக்கிறேன்னு அவள் சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கா. நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் இது என்ன ஸ்மெல்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது அங்கே வந்துட்டு ஏதோ அகர்பத்தி மாதிரி ஏற்றி வச்சுருக்காங்க, புரிஞ்சுக்குது. ஸோ வந்துட்டு இதில் வந்து ட்ரக்கு கலந்துருக்காங்கன்னு நம்ம ஹீரோ அதுக்குள்ளே அங்கே வந்துட்டு ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிவிட்டு ஹீரோயின் பக்கத்தில் க்ளோஸாக வேறு ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோயினுக்குமே இங்கே ரொம்ப ஹார்ட் ஆகிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. நம்ம பாட்டி அங்கே அவங்கள பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. சரி ஓகே, நான் உங்களுக்காக சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்காங்க. ஆனால் வந்துட்டு அவங்க 2 பேத்துக்கு தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். பட் நம்ம ஹீரோ இது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஸ்பீடாக போய் அங்கே ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அவனை வந்து கண்ட்ரோல் பண்ண அங்கே ட்ரை பண்ணி இருந்திருக்கான். ஸோ இவங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே எதுவுமே ஆகலை. நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து சாரி கேட்டுக்கிறாங்க. பிறகு அங்கே வந்துட்டு அவன் சாப்பாடெலாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இப்படி பக்கத்தில் வந்ததுமே அவளுக்கு ரொம்ப நோஸ் ஆகிட்டுருக்கு. சுற்றி சுற்றி அப்படியே பக்கத்துலேயே வர்றான். நம்ம ஹீரோ நைட்டு நடந்ததுன்னு சொன்னதும் அதை பற்றி பேச தேவை கிடையாது, நீங்கள் போங்க வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன் சாப்பாடு கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து சிரிச்சிட்ருக்கா. அங்கே ரூம்குள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு பென்டென்ட் இருக்குது, அது நம்ம எரிக்கோட அம்மாதுன்னு சொல்லிட்டு அவன் வச்சிருந்தது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு எடுத்து வச்சுட்ருக்கான். பட் நம்ம ஹீரோயின் அதை பார்க்கல. நம்ம ஹீரோயின் ஹேர் எல்லாமே வந்து கட்டிகிட்ருக்கப்ப ரொம்ப பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு, பட் மனசுலேயும் நான் இவளை பற்றி இப்படிலாம் என்னத்தை உருவாக்கக்கூடாது, அப்புறம் அவளை நான் பார்க்கும்போது எப்படி வந்துட்டு மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணியிருக்கா. அந்த பேக்கரியில் வந்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஹெல்ப்பெல்லாம் பண்ணதும் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ, நீங்கள் இப்போ வந்து ஒர்க்குக்கு கிளம்புங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு அங்கே ஒரு பர்சன் லீன்னு சொல்லிட்டு வர்றான். அவன் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ரெகுலர் கஸ்டமர் போல். அவள் ரொம்ப வந்துட்டு ஹாப்பிட்டு பேசிட்டு, நான் உங்களுக்காக வந்துட்டு எல்லாமே ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன்,
நீங்கள் கண்டிப்பாக எங்களோட டிஷ்ஷை பற்றி வெளியே சொல்லுவீங்களேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும் போல் நான் வந்துட்டு ஸ்பெஷலாக நான் எதையுமே வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறாரு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஸ்கூல்லேருந்து கால் வந்துடுது. நம்ம ஹீரோயின் இப்போ உடனே வரேன்னு சொல்லிட்டு அங்கே போனால் அந்த குட்டி பையனுக்கு வந்துட்டு அங்கே அடிவேற பட்டிருக்கு. அதை பார்த்துட்டு யார் இப்படி பிள்ளைய பண்ணதுன்னு சொன்னதும் அந்த பாப்பா இந்த பையன்தாம்மா பண்ணா, ஆனால் டீச்சர் வந்துட்டு இப்படி பொய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் சின்ன பிள்ளைங்க கிட்ட நீங்கள் எப்படி இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. உன்னோட 2 பிள்ளைங்களுமே சரியான ஃப்ராடு, ஒன்று பேசவே முடியாது, ஒன்று பொய்யா பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு இன்சல்ட் பண்ணதும் நீங்கள் இப்படிலாம் தேவையில்லாமல் பேசக்கூடாது, நீங்கள் ஒரு டீச்சர்ன்றப்ப நியாயமாக பேசணும், பணக்காரவங்க ஏழைன்னு சொல்லிட்டு பார்த்து பேசுவீங்களா அப்படின்ற சொன்னதும் அந்த லேடி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இந்த பையன் தான் ரொம்ப நல்ல பையன், உங்கள் பையன் ரொம்ப முரடன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. இங்கே நம்ம ஹீரோட்டாங்க ஒரு ஜென்ரல் மேனேஜர் வந்து ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. பட் ரொம்பவே ஹீரோக்கு எரிச்சலாக தான் இருக்குது. அவன் கண்டுக்காமல் போயிடுறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி மேடம் கால் பண்ணாங்க, ஸ்கூலில் ப்ராப்ளமானு சொன்னதும் மேம் அங்கேருந்து போகிறாங்க. அந்த ஜென்ரல் மேனேஜருக்குமே ஸ்கூல்லேருந்து கால் வந்ததுமே அந்த ஆளுமே அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காரு. இங்கே அந்த குட்டி பையனோட அம்மாவுமே வந்துட்டு இப்படி ஏழைங்க எல்லாருமே இப்படி தான் கீழ்த்தரமாக இருப்பாங்க, காசு பறிக்கலான்னு ஏதாச்சும் ஐடியா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக பேசினதும் அந்த குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப கோவமாயிட்டு இந்த லேடி பொய் சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட பிரதர் எதுவுமே பண்ணலை, பண்ணது எல்லாமே இந்த பையன் தான் சொன்னதும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டாலுமே அங்கே வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. காட்ஸை வச்சு நம்ம ஹீரோயினை பிடிக்க வந்ததுமே எங்கள் அம்மா மேலே கை வச்சிங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு எரிக் அங்கே பேச ஆரம்பித்ததும் ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. இப்போ நடந்த உண்மையை சொல்லுன்னு சொன்னதுமே நடந்த எல்லாத்தையுமே சொன்னாலுமே எதுவுமே வந்துட்டு யாரும் கேட்குறதுக்கு இல்லை. அந்த லேடி வந்துட்டு காசுக்காரவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஜாலரை அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு நான் தான் இங்கே ப்ரெசன்டேட்டிவே, நீங்கள் என்ன தைரியம் தான் இப்படி என் குழந்தைகிட்ட பேசுவீங்கன்னு சொன்னதோ ஆளுங்க யாரும் பார்க்கலன்னா நீ வாட்டி இஷ்டத்துக்கு வந்து போய் பேசிகிட்டு இருப்பியா, சாதாரண என் ப்ரை நீ என்கிட்ட இப்படியா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசுனதுமே அப்போ அங்கே நான் வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த லேடி வேறு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா. அங்கே அந்த ஜென்ரல் மேனேஜர் யார் என் புள்ள மேலே கையை வச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக சீனை போடுறான். பட் ஹீரோவை பார்த்தது அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே சாரி கேட்குறான். மேடம் தெரியாமல் ஏதோ நடந்துருச்சுன்னு சொன்னதோ அப்போ அங்கே ஃபுட்டேஜையுமே கொண்டு வந்ததுமே அந்த பையன் தான் பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுது. அப்போ அங்கே வந்துட்டு சாரி கேட்டுட்ருக்காங்க மாற்றி நம்ம ஹீரோ, உனக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஆஃபீஸில் வந்துட்டு எந்த ஒரு பொசிஷனும் கிடையாது, நீ வேலைக்கு வர தேவை கிடையாது, ஒழுங்காக உன் பிள்ளைய உன்ன மாதிரியே ரொம்ப சீப்பாக வளர்க்காதன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அந்த டீச்சரையுமே இதுக்கப்புறம் உனக்கு இந்த சைனாவில் எந்த ஒரு ஸ்கூல்லையுமே வேலை கிடைக்காது, உன்னை அந்த நிலைமைக்கு நான் ஆளாக்குறேன்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோ அங்கே வீட்டுக்கு போனதுமே ஹீரோயின் இப்போ நீ வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்கிறியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவனுக்கு ரொம்ப பயமாயிருது. நான் வந்து உன்கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், ப்ரெசன்டேட்டிவ் வந்து நான் சும்மா தான் போய் சொன்னேன், அவங்க கேம் விளையாண்டாங்கல்ல அது மாதிரி தான், நான் வந்துட்டு அவரோட நேமை யூஸ் பண்ணிக்கிட்டா யாருக்கு தெரிய போகுது, ஏன்னா இப்போ வரைக்கும் அவர் யாரையுமே பார்த்தது கிடையாதுல்ல, ரெண்டாவது நான் அந்த கம்பெனியில் எம்ப்ளாயாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் இன்னுமே போய் சொன்னதும் ஹீரோயின் அதை நம்பிடுறா. குழந்தைங்களோட அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சரி நீ என்னை பற்றி நினச்சிட்ருக்கன்னு சொன்னதும் நான் என்ன உன்னை பற்றி நினைக்கிறேன், நான் எதுவும் நினைக்க கிடையாதுன்னு ஹீரோயின் சொன்னதுமே ஆனால் உன் பார்வை என்னமோ எனக்கு அப்படி தெரியலேன்னு சொன்னதுமே சரி நீ என்னை பற்றி நினைக்கிறேன்னு சொன்னதும் நான் உன்னை பற்றி எதுவுமே நினைக்கல, என் மனசில் எரிக்கோட பயாலஜிக்கல் மதர் தான் இருக்காங்கன்னு சொன்னதும் அட போதுப்பா சாமி இந்த பேச்சை கேட்டு கேட்டு என் காதை வந்து புளிச்சு போச்சு அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு நைட் அங்கே தூங்க போகும்போது அவன் எந்திரிச்சு வேகமாக போகிறப்ப அங்கே வந்து கால் இடிச்சிருது, என்ன ரொம்ப வலிக்குதான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே போய் தான் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு அங்கே ரொம்ப பெயின் தான் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தான் நைட்டு ஃபுல்லாக அங்கே கால் பண்ணுறான், அவங்க ஃபோன் அட்டன் பண்ணலைன்னு சொன்னதும் மார்னிங் எந்திரிச்சு என்னோட அம்மாவை பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு அங்கே குழந்தைங்களுக்கெல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து போகும்போது அம்மா நீங்கள் வேணாலும் அப்பாவுக்கு கிஸ் கொடுக்கலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற சொன்னதும் ஆமாம் நீ கிஸ் கொடுத்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்ற சொன்னதுமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுமே எங்கள் கன்னத்தில் கிஸ் கொடுத்துட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. பிள்ளைங்க அதை பார்த்துட்டு அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டுக்கு வெளியுமே வந்துட்டு ஹீரோயின் நிறைய டைம் கால் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. பட் அவங்க அம்மா ஃபோன் எடுக்காமல் இருக்கவும் அவளுக்கு ரொம்ப பயமாகி போயிடுது. வேமா அங்கே கதவை ஓப்பன் பண்ணிட்டு போனால் உள்ளே அவங்க வந்துட்டு வீடு பூரா செதறி போய் கிடக்கு, அவங்க அடிபட்டு போய் கிடக்காங்க. என்னம்மா இதெல்லாம் சொன்னதும் அந்த காடாக இருந்தாலும் அவங்க பிடுங்கிட்டு போயிட்டு கேப்ளிங் விளாண்டி எல்லா காசையுமே தொலைச்சிட்டான், திரும்பவுமே காசு கேட்டு தொந்தரவு பண்ணா, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் இந்த மாதிரி நிலைமையாக்கிட்டான்னு சொன்னதும் ஹீரோயின் செமையாக கோவமாயிடுறா. அப்போ அந்த ஆள் வந்துட்டு என்ன தைரியம் தான் நீங்கள் வந்திருப்பேன்னு சொல்லிட்டு பேசினதும் இதுக்கப்புறம் என்னோட அம்மா மேலே நீ கை வச்சுன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டவங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயின்ட்டையுமே அங்கே வந்துட்டு வேமா வந்துட்டு அங்கே காடை பிடிங்கி
தூங்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே தெரியாமல் கால் வந்துட்டு பட்டதில் ஹீரோவுக்கு வந்து ஃபோன் போயிடுது. அந்த டயத்தில் நிறைய ரவுடிங்கெல்லாம் வந்துட்டு காசையெல்லாம் எங்கேடா அப்படின்னு சொல்லிட்டு அந்தால பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சதுமே இவ்வளோ வேணா நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அவன் இழுத்து கொடுத்துட்ருக்கான். அந்த டயத்தில் நம்ம ஹீரோங்க வந்து எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு அங்கே வந்து போலீஸை வச்சுமே அவங்கள பிடிக்க வச்சிடுறான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த ஆள் கூட சேர்ந்து ஒன்றா இருக்கக்கூடாது, உங்களுக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொன்னதும் நானுமே அதுக்கு எவ்வளோ நாள் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அவன் தான் ஒத்து வர மாட்டானேன்னு சொன்னதுமே ஆனால் நம்ம ஹீரோ மிரட்டி அங்கே கொண்டு போய் அங்கே வந்துட்டு டைவர்ஸுமே வந்து வாங்க வச்சுடுறான். அவங்க அம்மாவுக்கு இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் என்னோட மதர் இல்லாட்ட நீ ஏதாச்சும் தொந்தரவு பண்ணேன்னு வச்சுக்கோமே, நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், சாகிற வரைக்கும் நீ ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொன்னதும் அந்த ஆள் பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. வீட்டுக்கு வந்து தூங்க வந்தாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயினுமே ஒரே ரூமுக்குள்ள வச்சு அந்த பிள்ளைங்க பூட்டி விட்டுறாங்க போல். இவங்க பக்கத்தில் அப்படியே க்ளோஸாக வந்து பேசவுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. நீ தள்ளி போப்பா அப்படின்ற சைட்டை அவனை பிடிச்சவங்க தள்ளி விட்டுறா. நெக்ஸ்ட் டே அவங்க வந்துட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்காக போகிறா. என்னோட அம்மாவோட இயரிங் வந்து ஒன்று இருக்குது, அது இன்னொன்று உடஞ்சி வேற போய் இருந்துச்சு, அதே மாதிரி நீங்கள் வந்து சேமாக எனக்கு பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ற சைட் அவள் கேட்டதுமே கண்டிப்பாக மேடம் அப்படின்றத சொல்லிட்டு அவர் அதை எல்லாத்தையுமே இங்கே ரெடி பண்ணுறாரு. இங்கே நம்ம ஹீரோ 2 பேரும் க்ளோஸாக பக்கத்தில் இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது அங்கே நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டு இப்படி விஷயத்த சொல்கிறாரு. பாஸ் இப்படி இந்த இயரிங்கை வந்து ஒரு லேடி கொண்டு வந்திருக்காங்களாம் அப்படின்ற சொன்னதுமே அவன் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக அப்படின்னா வந்துட்டு அது என்னோட ஒய்ஃபாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக கிளம்பி போகிறான். இந்த லியோ உங்கள் சிஸ்டருமே அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எதுக்காகப்பா நீ இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு இப்போ உள்ளே போய் வந்து கேக் வாங்கணும், அதுக்காக தான் நான் அப்புறம் போய் வாங்கி ஏன் நீ இருக்கன்னு சொன்னதும் அந்த லேடி வர வேண்டாமா அப்படின்ற சொன்னதும் உனக்கு என்ன அப்படின்னு அவங்க மேலே லவ்வான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆமாம் நான் அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே எனக்கு டைம் ஆகுது நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின்ட்டு இப்போ கால் பண்ணி நான் உங்களுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கேக் வாங்குறதுக்காகன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேமா அந்த வந்துட்டு இயரிங்கை வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறா. பிறகு அங்கே அவர்கிட்ட வந்து நம்ம ஹீரோ விசாரித்ததுமே இப்போ தான் அவங்க போனாங்க, நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை வேணால் செக் பண்ணி பாருங்களேன்னு சொன்னதும் அங்கே ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தா ஃபேஸ் தெரியல, பின்னாடி அவள் போட்டிருந்த பேக் மட்டும் தான் தெரியுது. அது வேறு வந்துட்டு அங்கே சரியில்லாமல் போனதுமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவும் தெரியல. ஹீரோயின் பேக்கரியில் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது விழுக போயிடுறான். அப்போ அங்கே அவன் தான் வந்து வேகமாக பிடிச்சி நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். இவங்க 2 பேரும் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கவுமே ஹீரோ அங்கே வந்துட்டு என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்ற செட் அங்கே கேட்டுட்டு கோவப்படும் போது அவனங்க பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகிடுறான். என்ன மிஸ்டர் ஷான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க, ரொம்ப பெரிய ரிச்சஸ்ட் பர்சன், உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, ஏன்னா நீ என்னோட காம்படிட்டர்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்ன விஷயம் நடந்துட்டுருக்குன்னு சொன்னதும் என்ன தெரியாதா இந்த ஆள் வந்துட்டு பெரிய பணக்காரன் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா அன்றைக்கி வந்துட்டு அவன் சொன்ன எல்லாமே போய் அந்த ஸ்கூலில் பேசினதா உண்மைன்னு சொல்லிட்டு ரொம்ப அவளுக்கு கஷ்டமாயிட்டு இருக்கு. இதுக்காக இந்த விஷயத்தை நம்மகிட்ட மறைச்சான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம லீவ் வந்துட்டு இப்படி நடாப்பாவோட பர்த்டேக்காக நான் வந்து இன்வைட் பண்ண வந்திருக்கேன், நீவே வந்துடுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோ நான் வரமாட்டேன்னு சொன்னதும் இந்த ஆள் வரலாட்டி என்ன நான் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சவங்க தள்ளி விட்டு அவன் கூட சேர்ந்து காரில் கிளம்புனதுமே இவன் ரொம்ப கோவமாயிட்டு பின்னாடி எங்கே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் அங்கே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததும் இது ரொம்ப நல்லா இருக்குது, இந்தாங்க கிஃப்ட் அப்படின்ற சொல்லிட்டு கொடுக்கும்போது ஐயோ எனக்கு இயரிங்லாம் வேணாம், என்னோட அம்மாவோடது இருக்குது நான் அதவே போட்டுக்குவேன், நீங்கள் வந்துட்டு எனக்கு இந்த ட்ரெஸ்க்கு பே பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, நான் வீட்டுக்கு போய் பே பண்ணிடுறேன்னு சொன்னதும் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தா நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களான்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்புறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னோட ஒய்ஃபை மரியாதையை கீழே இறங்க சொல்லன்னு சொன்னதும் அவங்க உன்ட்ட பேசவே விரும்பலையா அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோவிட்ட அங்கே பேச ட்ரை பண்ணுறான். பட் அங்கே வந்துட்டு ஆனால் பேச முடியாமல் போயிடுது. அவள் காதில் போட்டிருக்க ஏறுங்க பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கலாம், அதுவுமே முடியாமல் போயிடுது. அவங்க அப்பாவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவும் சேர்ந்துருக்க ஃபோட்டோவை வச்சுட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு அவருக்கு. ஆனால் வந்துட்டு உண்மையிலேயே நம்ம ஹீரோயினோட ஃபஸ்ட் அப்பாவே இவர் தான் போல். அப்போ அங்கே அந்த சியா வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு வா நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறா. இப்போ என்னோட அப்பாவை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே அவனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இவங்க அப்பா பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாட்ட அங்கே பேசி வந்து மீட் பண்ணுறதுக்காக வர சொன்னதும் உங்க கூட சேர்ந்து நான் பேசுகிறதுக்கே விரும்பலைன்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு இவருக்கு அவங்க ரொம்ப கஷ்டமாயிட்டு போகும்போது அந்த சியாங்க வந்துட்டு திரும்ப அந்த ஃபோட்டோஸில் என்னத்தை அவர் மறைச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே ரொம்பவே இவளுக்கு டென்ஷன் ஆயிடுது. இவன் இந்த வீட்டை வந்துட்டு பழிவாங்க வந்திருக்காளா, நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், என்னோட இடத்த இவள் பறிக்க பார்க்குறான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே காதில் வந்துட்டு அந்த இயரிங்கெல்லாம் கழட்டி உள்ளே வைக்கும் போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நான் வந்து உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்போ நான் வந்து உன்ட்ட எதுவும் பேச விரும்பலை, நான் வந்துட்டு ரொம்ப கோவமாக இருக்கேன் உன் மேலே, நீ என்ன என்கிட்ட போய் சொல்லியிருப்ப அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு
தேவைப்படும் போது அங்கே லீ வந்துட்டு அவன் கூட சேர்ந்து அவள் போனதுமே இவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அப்பாட்ட அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அவர் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு நீ என்னோட பொண்ணு அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அப்போ அங்கே அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. உன்னோட அம்மாவோட இயரிங் எங்கேம்மா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே காமிக்கும் போது கையில் கொடுத்ததுமே அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு அவர் இவ தான் என்னோட பொண்ணுன்னு சொன்னதும் அவனுக்கு எதுவும் புரியலை. அப்போ அந்த சியா இவ சரியான ஃப்ராடு, இவ வந்து நடிச்சிட்ருக்கா, நம்ம குடும்பத்தவே கெடுக்க வந்திருக்கான்னு சொன்னதும் எனக்கு இந்த குடும்பத்தில் எந்த ஒரு சவகாசமே தேவை கிடையாது. ஸோ இது என்னோட அம்மாவோட இயரிங், இது எனக்கு போதும், நான் வந்துட்டு இதை உங்கள்கிட்ட வேணாலும் கொடுத்துக்கிறேன், நீங்களே வச்சுக்கோங்க, இது எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போகும்போது அவருக்கு அங்கே ஹார்ட்லாம் பெயின் ஆகிடுது. அது வந்துட்டு என்னோட பொண்ணு அப்படின்ற சொன்னதும் அப்புறம் நான் யார் அப்படின்ற சொன்னதுமே இவளை பார்த்தா இவர் அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துருப்பார் போல். அதனால் அங்கே வந்துட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. வந்துட்டு அங்கே சாரி கேட்குறான்னு நடந்த எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு அதை பற்றிலாம் கவலைப்பட தேவை கிடையாது, இந்த ட்ரெஸ்க்கு நான் வந்துட்டு உங்களுக்கு காசு பே பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இவ இந்த ரிங்கை தூக்கி எரிஞ்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ அந்த இயரிங்கை பார்த்துட்டு இது எப்படி உன்ட்டு இருந்துச்சு அப்படின்ற சொல்லிட்டு அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு கேட்டதுமே இவளுக்கு நல்ல ஐடியா வந்துடுது. பேசாமல் இவனை மேரேஜ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிட்டு அங்கே பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நான் தான் அந்த பொண்ணு, நீங்கள் ஏன் எனக்கு எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் போகலான்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வந்து பழி வாங்குறதுக்கு ஐடியா பண்ணுறா. பிறகு அவங்க ஸ்டெப் அதை கடத்தி கொண்டு வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே கேட்டதுமே நான் வந்துட்டு ட்ரக்கை கலந்து காசு கொடுத்து வேற ஒரு பர்சன்ட் அனுப்பி வச்சா, வேற யார்ட்டையோ போய் அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்துட்டா. ஸோ அந்த குழந்தைய கொண்டு போய் நான் விற்றுட்டேன், அவள் தான் வந்துட்டு பயாலஜிக்கல் மதர்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அங்கே சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் பழி வாங்குறதுக்கு நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணுறா. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே தண்ணி போட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம அங்கே லீ தான் வந்துட்டு சமாதானப்படுத்துகிறான், நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு உடனே அங்கே அந்த சியா வந்துட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து வந்து இதான் உன்னோட பிரதர் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் ஆனதும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அங்கே லீக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல, யார் பக்கம் பேசுகிறது என்னன்னு சொல்லிட்டு ஏன் உனக்கு உண்மையான தங்கச்சி கிடைச்சதுமே என்ன வேணான்னு சொல்லிட்டு விட்டியான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கோவமாயிடுச்சேக்கா. நம்ம 2 பேருமே கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இவன் அங்கே சொன்னதும் ஹீரோயினுக்கு இதை கேட்டுட்டு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு இவன் வந்து தானே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு கோமாயிட்டா வாட்டு அங்கேருந்து போயிடுறா. ரொம்ப டென்ஷன் ஆகி நீ இப்படி பண்ணுற வேலை ரொம்பவே தப்பானது, நீ எப்படி இப்படிலாம் பண்ணன்னு சொல்லிட்டு அங்கே கோமாயிட்டு போகும்போது நம்ம ஹீரோக்குமே பாவம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவகிட்ட அந்த இயரிங்கை கொடுத்து அங்கே விசாரிக்கும் போது அவளுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல, என்னத்தையும் உள்டாவாக பேசிகிட்டு இருக்கா. இவனுக்கு ஒரு பக்கம் நம்புறதா என்னன்னே தோணலை. ஆனால் அழுது அங்கே எமோஷனல் ட்ராமா பண்ணதும் அவன் வந்து கண்டிப்பாக நான் அவளை டைவர்ஸ் பண்ணிவிட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு அங்கே பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ நம்ம இதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து இருக்க முடியாது, டைவர்ஸ் பண்ணணும்னு சொன்னதும் நான் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்குமே ஒரு பக்கம் எமோஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு நீங்கள் எப்படி அம்மா விடலான்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு பேசுகிறாங்க. அவங்க போய் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவட்ட அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஒன்றும் இதெல்லாம் இல்லை நீங்கள் விடுங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த சியா வந்து என்னை டேட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவ கூட சேர்ந்து எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொன்னதும் நான் இன்றைக்கி தானே கேன்சல் பண்ணேன், நான் ஒன்றும் டைவர்ஸ் பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது, நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. இந்த சியா அவங்க அப்பாவுக்கு நிறைய காசெல்லாம் கொடுத்து அங்கே டிஎன்ஏலாம் வந்துட்டு இவ தான் வந்து அந்த பிள்ளை பெற்றவ மாதிரி வந்து எடுக்கிறதுக்கு ஏற்பாடெலாம் பண்ணி அந்தால டோட்டலாக இவளோட கைவசம் வச்சுக்கிறா. காசெல்லாமே கொடுத்து நம்ம ஹீரோயின் நீ இவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக போவையா, இந்தால கைக்குள்ள வச்சுட்டு எதுக்காக நீ இப்படிலாம் போய் சொல்லிட்டு இருக்க, உண்மையை சொல்லு, என்னோட இன்னொரு பிள்ளை எங்கே இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அந்தால் வந்துட்டு எனக்கு எதுவும் தெரியாது, நான் இப்போ உன் பிள்ளை வந்துட்டு பார்த்தேன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு அங்கே ஃபைட் வர ஆரம்பிச்சிருது. எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுக்கும்போது அங்கே அடிப்பட்ட அவன் மயக்கமாயிடுறா. ரொம்ப பயந்து போயிடுறாங்க அவங்க. நம்ம ஹீரோயின் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் காப்பாற்றினதுமே நம்ம ஹீரோயின் முழிப்பு வந்ததும் என் பிள்ளையை பற்றி முதல் சொல்லுங்கள், இவ வந்துட்டு சரியான ஃப்ராடு, அந்த குழந்தைக்கு உண்மையான அம்மா நான் தான் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு அந்த இயரிங்கை பற்றி கேட்டதுமே இது என்னோட இயரிங் தான் சொன்னதும் அவன் ஹக் பண்ணிக்கிறான். அப்போ அவள் பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் இவ தான் பொய் சொல்லிட்டு இருக்கா, இதை என்கிட்ட இருந்து அவள் பறிச்சிட்டா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ நீ இப்போ வந்துட்டு உண்மை எதையும் சொல்ல மாட்டேன், நான் அப்போ வந்துட்டு வசமாக உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்தா தான் நீ உண்மை சொல்லுவியான்னு சொல்லும்போது அவங்க கெஞ்சிட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோ நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃப் வேணாலும் உன்னை மன்னிக்கலாம், நான் வந்துட்டு ஆனால் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லும்போது அங்கே அசிஸ்டன்ட் ரிப்போர்ட்டுமே கொண்டு வந்துடுறாரு. டவுட் ஆகிட்டு ஆல்ரெடி டிஎன்ஏ எடுக்க சொல்லிட்டாரு போல். அங்கே கன்ஃபார்ம் ஆகிடுது நம்ம ஹீரோயின் தான் அவளோட உண்மையான அம்மான்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு நீ இவ்வளோ சீப்பாக போவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாகறாங்க. பனிஷ்மெண்ட் என்னமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே குழந்தைங்க பாட்டி எல்லாருமே வந்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு நான் தான் உன்னோட உண்மையான
பண்ணலாமான்னு எரிக்கிட்ட சொல்கிறாங்க. மிம்மிட்ட நான் தான் உன்னோட அப்பான்னு சொன்னதும் அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஃபேமிலியாக இப்படியே ஹாப்பியாக அங்கே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.